Dr. Rajshekharoda PCOD treatment. PCOD is it's a syndrome. Syndromeனா என்னன்னா அது ஒரு டிசீஸ் கிடையாது. பல குட்டி குட்டி எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கிறது தான் PCOD டிசார்டர் ஆர் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ அது பேர் சிண்ட்ரோம்ங்கும் போது அப்ப பல இதுவாகும். ஜஸ்ட் வெறும் ஒன்னு ரெண்டு மாத்திரை கொடுத்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வச்சுக்கோங்க, அது சரியாகாது. ஸோ PCOD ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வரணும், முகத்துல இருக்கிற முடியெல்லாம் இல்லாம ஸ்கின் நல்லா சாஃப்டா இருக்கணும், நல்ல இளமையா இருக்கணும். அப்படி இருக்கணுங்கிறது வந்து இட் இஸ் ப்ரீ பிரெக்னன்சி ரிலேட்டட் PCOD. போஸ்ட் பிரெக்னன்சி, அதாவது பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, குழந்தை வேணுங்கிறதுக்கு, அது வந்து ஓவரியை வந்து டேக்கிள் பண்ணும். பட் அதுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் இதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்டரை போய் பார்த்துட்டு நம்ம PCOD ட்ரீட் பண்ணா கட்டாயம் அதில் ட்ரீட் ஆகாது. ஸோ டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பிரெக்னன்சி வேணுமா, அந்த பிரெக்னன்சி கருமுட்டை உருவாக்குறதுக்கு ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு ஃபாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கணவனோட ஒன்னா இருங்க, இல்லைன்னா IUI பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. ஸோ பசிக்குதுங்கிற மாதிரி சமைக்கிறதுக்கு பதிலாக வெளியில போய் நம்ம ரோட் கடையில் சாப்பிடுறதோ இல்லாட்டி பர்கர் வாங்கி சாப்பிடுற மாதிரி. ஸோ இட் இஸ் லைக் ஃபாஸ்ட் ஃபுட் அது மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி a ட்ரீட்மெண்ட். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல டாக்டர் ராஜசேகரோட PCOD ட்ரீட்மெண்ட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டயட்டை தான் பார்க்கணுங்க. இந்த டயட்ல தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். இந்த டயட் தான் வந்து நம்ம பிறந்து குழந்தையில இருந்தே தாய்ப்பால்ல இருந்து நம்ம மத்த உணவு மாத்தும் போதே சீனியை முதல் படி வச்சுதான் பண்றாங்க, இல்ல ரைஸை வச்சு, அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் எதுலாம் ஜாஸ்தி இருக்கோ அதுதான் முதல்ல வைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் குழந்தை மைண்ட்ல வந்து இதான் இந்த டேஸ்ட், இதான் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து தப்பா இது பண்ணிடுறாங்க. ஆனா நீங்க வந்து நெஸ்ட்லே அந்த மாதிரி ஃபுட் எடுத்து பாருங்க, அதெல்லாம் வந்து சப்புன்னு இருக்கும், சுகரே ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் அதுல வந்து சீனி போட்டா குழந்தை சாப்பிடும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தவறான சிந்தனையில பிறந்ததுல இருந்தே நம்ம வந்து நம்மள வந்து ஒரு ராங் டைரக்ஷன்ல வந்து பாதை இது பண்ணிடுறாங்க. திண்டுக்கலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அந்த NH-45 அந்த மாதிரி அந்த டைரக்ஷன்லயே போனா கரெக்டா இருக்கும். உணவு தவறா சாப்பிடுறதுனா தமிழ்நாட்டுக்குள்ள தலையெழுத்து. ரைஸ் நிறைய டாமினண்டா நம்ம எடுத்துக்கிறோம், அதுலேட்டே ரைஸ் ப்ராடக்ட்ஸ் லைக் முறுக்கு இருக்கு, அது மாதிரி உள்ளதான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட திங்கிங்ல it has to be low glycemic food. low glycemic foodனா நீங்க ஏதாவது உணவு சாப்பிட்டீங்க அரை மணி நேரத்துக்குள்ள உங்க உடம்புல வந்து சுகர் ரைஸ் ஆகாம இருக்கணும். அது வந்து டைஜஸ்ட் ஆகி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் உண்மையாவே சுகர் ரைஸ் ஆகும். ஸோ அதான் வந்து லோ கிளைசமிக் இது. ஸோ அது எதெல்லாம் இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினா வந்து எல்லா காய்கறிகள்லயும் இருக்கு, பிளஸ் தானியம், கம்பு, சோளம், அந்த மாதிரி மில்லட்ஸ்ல நிறைய இருக்கு. லெக்யூம்ஸ் என்ன, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து லோ கிளைசமிக் ஃபுட். இதுல கட்டாயம் சுகரோ, ரைஸ் ஃபிளாரோ, மைதா ஃபிளாரோ, இல்ல பிஸ்கெட்ஸ், பேக்கரி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஹை கிளைசமிக். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு 90 days கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணணும். நீங்க வந்து உடனே நீங்க ஸ்டாப் பண்ணணும், கிரேவிங் இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு பர்த்டே போனீங்க, 10 நாள் வந்து சுகரே இல்லாம இருக்கும், அந்த பர்த்டேல வந்து வச்சு ஒரு வெட்டிடுவீங்க, அது அப்படியே அந்த 10 நாளோட இது போயிடும். ஸோ ஸ்லோவா தான் கொஞ்சம் வந்து பாடியை வந்து மாற்றணும். ஏன்னா இந்த ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் நம்ம சாப்பிட்டு நம்மளோட பேன்கிரியாஸ் வந்து உணவு உள்ள வந்தாலே டக்குனு இன்சுலினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஹைப்பர் இன்சுலினிமியா இருக்கிறது தான் PCOD ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதை தான் முதல்ல மாற்றணும். ரெண்டாவது ஃபைபர், அதாவது நார் சத்தை வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தான் குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகி உங்களுக்கு வந்து அந்த உணவை தேடணும், பசிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகி அதுக்குள்ள இதுல இருப்பீங்க. ஸோ அது எதெல்லாம் நாசத்து எதெல்லாம் இருக்குன்னு நமக்கு தான் நல்லா தெரியும். நிறைய ஃப்ரூட்ஸ்ல இருக்கு, பட் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து ஹை கிளைசமிக் இண்டெக்ஸா இருக்கும். ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும். பிளஸ் கியூனோ அந்த மாதிரி உள்ள ஃபுட் எடுத்துக்கலாம். பீன்ஸ் இருந்து வர எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் தான் மெயின் திங் ஃபார் ஃபைபர். உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம வந்து அவரைக்காய், புடலங்காய் இதெல்லாம் சாப்பிட்டு வச்சுக்கோ, எல்லாமே வந்து 100 கிராம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 50 கிராம் தான் அதுல வந்து குளுக்கோஸ் இருக்கும். இட் இஸ் கால்ட் ஸ்டார்ச். அந்த மாதிரி அதே இது சுகர் கேன் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, அது அப்படியே ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். ஸோ நீங்க வந்து கரும்பு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கரும்பு தான் சாப்பிடணும், கரும்பு ஜூஸ் சாப்பிடக்கூடாது. கரும்பே வந்து கொஞ்சம் ஹை கிளைசமிக் மாடரேட் குள்ள தான் வரும். ஸோ ஃபைபர் இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களோட டயட் ரெகுலேட் ஆகும். அடுத்த மூணாவது வந்து ஹெல்த்தி ஃபேட். உங்களுக்கு கட்டாயம் ஃபேட் தேவை. ஸோ உடனே வந்து நம்ம ஃபேட்டை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியாது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி விதையில தான் இருக்கும். அது சில மீன்ல இருக்கும், ஃபேட்டி மீன், அதாவது சால்மன்ல இருக்கும். பட் விதைகள் வந்து பிளாக்ஸ் சீடு, சியா சீடு, சன்ஃபிளவர் சீடு, வால்நட், இந்த மாதிரி இதுல தான் வந்து நமக்கு தேவையானது இருக்கும். ஸோ நீங்க வந்து அடுத்த ஒரு 90 நாளுக்கு இந்த மாதிரி உணவு தான் எடுத்துக்கணும். பட்டாணி, வேர்க்கடலை அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். அது இல்லாம இந்த ப்ராசஸ்டு ஃபுட்னு சொல்றோம் இல்லையா, மேகி, சப்பாத்தி போடுறோம். சப்பாத்தி ஃபிளார் வந்து ப்ராசஸ்டு சப்பாத்தி ஃபிளார், அதை வந்து கோதுமை அரைச்சி அது ஃபிளார் ஆக்கியிருக்காங்களா,
அந்த மாதிரி பர்கர், பீட்சா இதுங்க எல்லாமே ப்ராசஸ்டு, அதாவது ஃப்ரீசர்ல வச்சு இல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நம்ம அதை சூடு பண்ணி சாப்பிடுற மாதிரி உள்ள உணவு. டின் உணவுகள், இல்ல கோக்கு, பெப்சி, பாட்டில் வர உணவுகள், இல்ல ஜூஸ், பொமகிரேட் ஜூஸ், இந்த ஜூஸ் அந்த ஜூஸ் அப்படி விட்டு வரிசையா நிறைய இருக்கு. இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ப்ராசஸ்ட் ஃபுட். வெளிநாட்டுல வந்து ப்ராசஸ் ஃபுட்ல தான் அவங்க அடிமையா இருக்காங்க. நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடுறவங்களுக்குள்ள உணவு இருக்கு. நீங்க பாக்கெட்ல வருது எல்லாமே ப்ராசஸ்னு வச்சுக்கோங்க. எந்த கடையில போய் நம்ம பாக்கெட்ல வந்து வாங்கி கொண்டுறோமோ அது எல்லாமே ப்ராசஸ் தான். அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுறது தான் நம்மளோட இதுவா இருக்கும். இப்ப மேகி அப்படின்னா நீங்க சமைச்சு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் மேகி வந்து அவங்க வந்து அதை அரைச்சு அதை வந்து நூல் நூலா கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் ப்ராசஸ் ஃபுட். ஸோ ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு லிமிட் பண்ணணும்னு பார்க்கணும். அப்புறம் ரெகுலர் மீல், கரெக்டா காலையில, மத்தியானம், சாயங்காலம், இது 3 நாள் எடுத்துக்கணும். அந்த நைட்டு சாப்பிடுறதை விட்டுருங்க. ஸோ காலையில ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் வந்து உங்க டைம் படி பார்த்துக்கோங்க. நைட் வந்து ஒரு 6 o'clock. ஸோ 9 to 6 நீங்க சாப்பிடுற விண்டோவா இருக்கணும். 6 to morning 9 வந்து கம்ப்ளீட்லி எம்டி ஸ்டமக்கா இருக்கணும். ஸோ அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நினைக்காங்க. இட் இஸ் த பயாலஜிக்கல் கிளாக் ஆஃப் பாடி. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வேற, இது வேற. ஸோ 9 to 6 தான் உங்களோட உணவு இருக்கணும். 6 o'clock மேல எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றுல படுத்தா அது தூக்கம் வராது சார் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட உடம்ப நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு தான். ஸோ இப்போ எப்படி நம்ம ட்ரெயின் பண்ண போறோம்? நமக்கு வந்து பிசிஓடி வந்து உடம்புல வந்து உண்மையாவே வந்து நம்மள வந்து ஒரு வித்தியாசமான மனிதராக ஆக்கியிருக்கு. அதனாலதான் வந்து முகத்தெல்லாம் முடி இருக்கு, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இல்ல பீரியட்ஸ் வர மாட்டேங்குது, இல்ல குழந்தை உண்டாக மாட்டேங்குது, இல்ல நமக்கு வந்து உடல் உறவுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும், கோவம் நிறைய வரும், தொண்டை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கொஞ்சம் மேன்லியா இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, யூ ஆர் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் பர்சன். ஸோ அந்த பிசிஓடியை வந்து கம்ப்ளீட்டா ஆக்டிவேட் பண்ணும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உடற்பயிற்சி கட்டாயம் தேவைங்க. உடம்புல வந்து வெறும் கொழுப்பு மாத்திரம் அதிகம் பண்ணிருக்கும். அதனால வந்து அந்த மசில்லாம் வந்து வீக்னஸ் வந்து சார்கோபீனியா அப்படின்ட்டு நிறைய பிசிஓடி பீப்புளுக்கு வந்து மசில் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். நீங்க எந்த மசில் வேணாலும் நீங்க இன்க்ரீஸ் பண்ண நல்லது. ஸோ வெயிட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெயிட் ட்ரெயின் பண்ண உங்களோட ஓவரி வந்து நல்ல அழகா மாசம் வந்து இருக்கணும். வெயிட் ட்ரைனிங் இல்லாம பிசிஓடி கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. அதனால வந்து வீட்டிலேயே நீங்க வந்து 4-5 டம்பிள்ஸ் வாங்கிட்டு அது மாதிரி பண்ணீங்கன்னா போதும். இல்ல உங்களை வீட்டுக்குள்ளேயே வந்து என்னென்ன பண்ணணும்னு பாருங்க. நல்ல ஜிம் ஒரு 3 months ஜாயின் பண்ணிட்டு ஒரு ட்ரெயினர்ட்ட வெயிட் ட்ரைனிங் அவங்களோட சூப்பர்விஷன்ல கரெக்டா பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இது இல்லாம ஏரோபிக்ஸ் பண்ணலாம். ஏரோபிக்ஸ் வந்து என்னென்ன வரும்னா வாக்கிங் வரும், ஸ்விம்மிங் வரும், சைக்கிளிங் வரும், ஸ்கிப்பிங் வரும். அது எல்லாமே வந்து ஹார்மோன்ஸ் வந்து நல்ல இது பண்ணும். இது இல்லாம அடுத்து வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லுவோம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்னன்னா நம்ம மசிலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை உருவாக்குறது. ஸோ இது 3 தான் உங்களுக்கு: வெயிட் ட்ரைனிங், ஏரோபிக் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து இதில் நம்ம புஷ்அப்ஸ்லாம் எடுக்கிறோம், அதெல்லாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான். இல்லாட்ட சேர் மாதிரி உட்காந்து மெதுவாக அப்படியே எந்திரிக்காது. நிறைய அது ஒரு யூடியூப்ல போட்டிங்கன்னா வரும். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து பாடிக்கு வந்து இதை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட இன்சுலின் எல்லாம் அப்படியே மசிலுக்குள்ள போகும். மசிலுக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற அந்த இன்சுலின் லெவல் நல்ல ஹெல்த்தியான லெவலுக்கு வரும். ஹெல்த்தியான லெவலுக்கு வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நம்ம யோகா, மெடிடேஷன் பண்றது வந்து ஓகே, அது வந்து பட் செயற்கையா இருக்குது. டீப் பிரீதிங் பண்ணலாம், மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம ஏதாவது நல்ல ஒரு படம் வரைகிறது, இல்ல பாட்டு பாடுறது, இதுங்க எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் தான். குழந்தைகளோட விளையாடுறது, இல்ல பார்க்ல போய் நல்ல சூரிய ஒளி மேல படுறது, இதுங்க எல்லாமே ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது தான். பட் இந்த எக்ஸசைஸ் இருக்குங்களா, வெயிட் மேனேஜ்மெண்ட், ஏரோபிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அது இருக்கும் போதே வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப குறையும். அது குறையறனால என்ன இருக்கும், தூக்கம் நல்லா வரும். நீங்க 6 o'clock உணவை ஸ்டாப் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 9-9:30 நல்ல தூக்கம் வந்துடும். நம்ம வந்து ஏதோ ஒரு பழக்கத்துல வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வயிறு நிறைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சில சினிமா லெவல்ல வந்ததுனாலயோ இல்ல ஏதோ ஒரு பழக்கத்துல அந்த கெட்ட பழக்கம் நமக்கு வந்துருச்சு. இது இல்லாம ஹெர்பல் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றாங்க. நான் அதை மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சில ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து பிளட்ல இருக்க டெஸ்டோஸ்டரான் லெவல கம்மி பண்ணும். அதுபடி ஃபெனுக்ரீக் எடுத்துக்கிறாங்க, சின்னமாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ ஹெர்பல் இதுல வந்து நீங்க எடுத்துக்கிறதுனால வந்து உடம்புக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். முடிஞ்சா ஒரு ஹெர்பல் கன்சல்டன்ட் யாரா இருந்தா அவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கூட அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஆன்லைன்லேயே நிறைய இருக்கு, யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இது இல்லாம நீங்க வந்து கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அதுல சப்ளிமெண்ட்ஸ் மேல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அது இம்ப்ரூவ்ஸ் ஓவுலேஷன் சொல்லி மாத்திரையெல்லாம் இருக்கும். ஸோ ஐ எம் நாட் இட் ஃபார் இட். பட் விட்டமின் டி நமக்கு ரொம்ப தேவை, ஃபோலிக் ஆசிட் ரொம்ப தேவை. ஏன்னா உணவுல வந்து விட்டமின் டி கம்மியா இருக்கு, ஃபோலிக் ஆசிடும் கம்மியா இருக்கு. ஸோ விட்டமின் டி நம்ம அதிகப்படுத்தினா நம்ம கால்சியம் லெவல் நல்லா ஆகும். ஸோ விட்டமின் டி நம்ம அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து சூரிய ஒளியில உடம்ப நல்லா காமிக்கணும். ஸோ ஸ்கின் தான் பெஸ்ட் சோர்ஸ் டு பிரிங் இன் விட்டமின் டி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சூரியன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து கரெக்டா காலைல 6 மணிக்கு வரார், சாயங்காலம் 6 மணிக்கு வரார். மற்ற நிறைய நாடுகள் அப்படி இருக்காது. அதுவா திடீர்னு ஒரு நாள் 4 மணிக்கு வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வரும். ஸோ நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால அவங்க வந்து சன் பெட்னு வச்சுட்டு அதில் போய் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் செயற்கையான இதாகும், ப்ராசஸ் ஃபுட் மாதிரி. அது வந்து ப்ராசஸ்டு எல்இடி இது. ஸோ அது பட் அவங்களுக்கு அதான் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்காக இது பண்றாங்க.
ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் கட்டாயம் எடுத்துக்கணும். நம்மளோட உலகம் ஃபுல்லாகவே உணவில் வந்து ஃபோலிக் ஆசிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃபோலிக் ஆசிட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஓவரிஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாடியில் எக்ஸசைஸ் ப்ளஸ் சம் ஹெர்பல் டீஸ்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பெப்பர்மெண்ட் டீ, ஜிஞ்சர் டீ, சின்னமம் டீ அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அக்குபங்க்சரை ட்ரை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் ஐ எம் நாட் ரியலி ஷுர் அபவுட் தட். பட் எல்லாமே பிலீஃப் தாங்க. நம்ம எதில் நம்புறோமோ அந்த நம்பிக்கைக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்கும். ஸோ பிலீஃப் வந்து நீங்கள் இந்த டாக்டர் தான் நல்ல டாக்டர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது உண்மையாக அந்த டாக்டரும் மற்ற டாக்டரும் அதே தான் மெடிசன் கொடுப்பாங்க, அதே தான் இது பண்ணுவாங்க இருக்கும். பட் நம்மளோட நம்பிக்கையை தான் அதில் ஒரு பாதி லெவல் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் ஹார்மோன்ஸை நம்ம கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஹார்மோன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணால் வெளியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க. காஸ்மெட்டிக்ஸும் நீங்கள் ரொம்ப தேவையில்லாமல் உள்ள காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணாமல் மினிமலாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை பார்த்துக்கணும். சம் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஹார்மோன்ஸை பாதிக்கும். அதே மாதிரி உணவில் இருக்கிற சம் பெஸ்டிசைட்ஸ். ஸோ நம்ம ரொம்பவும் வந்து கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு உணவு, ஆர்கானிக் ஃபுட்டுன்னு அவ்வளோ ஆர்கானிக்னு போகணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம தேவையில்லாமல் வந்து ஒரு பெஸ்டிசைட்லாம் சேர்க்க வேண்டாம். பெஸ்டிசைட்லாம் என்ன இருக்குன்னா சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிட்டு இந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளே தான். இன்னொன்று லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் என்விரான்மெண்ட்டில் இருக்கவங்க உங்கள்கிட்ட நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா முடிஞ்சாலும் அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. நமக்கு வந்து இந்த பிசிஓடி நம்மளால வரல. பிசிஓடி வந்து நம்மளோட உணவு பழக்கங்கள், நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளோட சமுதாயத்தோட இது வந்து தான் தலையெடுத்தா நமக்கு வந்திருக்கு. நம்ம அதுலேருந்து வெளியில் வரதுக்கு தான் முயற்சி பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து அவங்க சொல்றபடி நம்ம இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீங்க நல்ல இயற்கையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிசிஓடி இல்லாமல் இருக்கிறது தான் இயற்கை. ஸோ அதனால பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இருக்குன்னு 3 மாசத்துல உங்களை கரெக்ட் பண்ணிட முடியும். மெடிசனை நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, 6 months to 1 year எடுக்கும், இல்லை 2 years கூட எடுக்கலாம் சம்டைம்ஸ். இல்லை சம்டைம்ஸ் மெடிசன்ஸ் பிளஸ் நீங்கள் இது ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து யார் யாரெல்லாம் பிசிஓடிலேருந்து குழந்தை உண்டாயிருக்கு, யார் யாரெல்லாம் பிசிஓடிலேருந்து குணமாயிருக்காங்க, அவங்ககிட்ட இருக்கிற டிப்ஸ் நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட ஒரு உட்காந்து காஃபி குடிக்கிறதோ இல்லை அவங்ககிட்ட பேசுறதோ, இட் இஸ் கால்ட் அஸ் சப்போர்ட் குரூப். சப்போர்ட் குரூப்லாம் வெளிநாட்டில் நிறைய இருக்கும், இங்கேயும் வந்து இருக்கும். இல்லை நம்ம தேடினா கிடைக்கும். நமக்கு எது தேவையோ அது அந்த இது கிடைக்க தான் செய்யும். ஸோ இதுங்கெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் பிசிஓடிக்காக ஒரு 84 days பேக்கேஜ் வச்சிருக்கோம். அந்த 84 days உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக தான் ஒரு பேக் சப்போர்ட் மாதிரி. முடிஞ்சளவு 99.9% வந்து மெடிசன் இல்லாமல் குணப்படுத்துறது எங்களோட இது. ஸோ இதில் நான் சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மெடிசன்ஸ் நிறைய இருக்காது. சில இதில் வந்து முகத்தில் நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் மேபி ஒரு 6 months to 1 year வந்து ஆன்டி டெஸ்டோஸ்டரான் இருக்கிற மெடிசன்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா அது வந்து உடனே நம்ம மாற்ற முடியாது. ஒரு இடம் 3 monthsக்குள்ள நம்ம வந்து பீரியட்ஸ் ரெகுலேட் பண்ணலாம். அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருந்துச்சுன்னா 1 yearக்குள்ள அதுவும் சரியா போயிடும். பட் இட் நீட்ஸ் லாட் ஆஃப் டிசிப்ளின், இட் நீட்ஸ் லாட் ஆஃப் டெடிகேஷன் டு அச்சீவ் வாட் வி வாண்ட் டு அச்சீவ். உடம்பும் வந்து உங்க கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும். ரோட்ல போறோம், பானிபூரி பார்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வெளியில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் நம்மளை கட்டுப்படுத்துது. ஒரு பர்கரை சாப்பிடக்கூடாதா, ஒரு ஜிலேபியை சாப்பிடக்கூடாதா, ஒரு டீயை குடிச்சிருவோமே, இல்லை ஒரு வடை சாப்பிட்ருமே அப்படின்னு வந்து வெளியில இருக்கிற அந்த பார்க்கும் போதே நமக்கு வந்து அது பிரெயின் வந்து இதை சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் கொடுக்குது இல்லையா, அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க வந்து அதுல இருந்து விடுபட்டு நீங்க ஃப்ரீடமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிசிஓடி கரெக்ட் பண்ண முடியும். உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்றதுக்காக பிசிஓடிக்காக ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கோம். அது வந்து நீங்க வந்து எங்களோட யூடியூப் சேனல்ல போய் ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு 84 daysக்குள்ள இது வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஆட்டோமேட்டிக்கா வில் பி ஏபிள் டு சப்போர்ட் யூ. ஏற்கனவே ஒருத்தர் போய் ஜாயின் பண்ணிருக்கோம், பட் எங்களுக்கு ஆக்டிவாக சப்போர்ட் பண்ண முடியல, ஏன்னா ஒருத்தர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசார்டர் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அது இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக குழந்தை உண்டாகும், ரொம்ப அழகா இருப்பீங்க, குரல் நல்லா நார்மலா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், மஸ்குலரா கொஞ்சம் இருப்பீங்க, ஷேப் எல்லாம் நார்மலா இருக்கும், ஸ்கின் சாஃப்டா ஹெல்த்தியா இருக்கும், போன் ஹெல்த்தியா இருக்கும். நீங்க வந்து பின்னாடி சுகர், பிரஷர், கேன்சர் எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ பிசிஓடி வந்து இட் இஸ் அ டேஞ்சரஸ் சொல்ல மாட்டேன், இட் இஸ் ஜஸ்ட் அப்நார்மல் ஆஃப் யுவர் உங்களோட குளோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட குளோன் ஆர் உங்களோட ரோபோ வச்சுக்கோங்க. அதை வந்து எடுத்துட்டு நீங்க நார்மலா நீங்களா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிசிஓடி இல்லாம இருக்கிறதா நல்லது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கீழே போடுங்க, ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. இதுல வேற லாங்குவேஜ் பீப்புள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ கேன் சப்போர்ட் வித் இங்கிலீஷ் ஆர் மலையாளம் டு சர்டன் எக்ஸ்டென்ட். இங்கிலீஷ் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித், மலையாளம் டு சர்டன் எக்ஸ்டென்ட், ஹிந்தியும் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஐ கேன் மேனேஜ். ஸோ இப்போ நம்ம பிசிஓடியை சிம்பிளா என்னென்ன பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இது அடுத்தடுத்து ஒவ்வொன்றையும் வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்கறதுக்கு நம்மளால முடியும். ஒரு 3 minutes வீடியோஸ் வந்து நான் படிப்படியாக போடுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.